விசேஷ கூட்டத்தில் எழுப்புதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நீண்ட நாட்களாக ஜெபிக்கிறோம், எழுப்புதல் 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிரத்யட்சமான வார்த்தை, ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை. அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். இந்த எழுப்புதலை குறித்து நான் சிந்திக்கும் பொழுதும், இல்லை இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களிடத்தில் நான் சில பேரிடத்துல பேசும் பொழுதும், ரிவைவல் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு ஆவிக்குரிய ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அது எப்படி இருக்கணும்னா, ஒரு மாஸ் ரிவைவலை நம்ம எதிர்பார்க்குறோம். முந்தைய காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ரிவைவல் இருந்துச்சுல்ல. ஒரே பிரசங்கத்தில் அத்தனை பேர், ஒரு பெரிய திரள் கூட்டம் இயேசுனிடத்தில் வருகிறது, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மாஸ் ரிவைவலுக்கு முன்னாடி, ஒரு திரள் கூட்டம் எழுப்புதல் அடைகிறதற்கு முன்பாக இருக்கிற சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை என் குடும்பம் எழுப்புதல் அடையணும்? அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பம் ஒரு லெவல், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட ஒரு ரிவைவல் தான். அல்லேலூயா. 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஒரு சகோதரன் அரை மணி நேரம் ஜெபிக்கிறாருன்னா தட்ஸ் a revival, that's a sign of a revival. அல்லேலூயா. ஆமென். சபைக்கே வராதவங்க திடீர்னு ஒரு நாள் சபைக்கு வராங்கன்னா ஒரு எழுப்புதல் தான் அது. அல்லேலூயா. பாடவே மாட்டாங்க, எப்பவும் இப்படி உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அசையா சியோன் பர்வதம் போல் சில பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க அசைச்சு கை தட்டி பாடிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை அது ஒரு எழுப்புதல் தான். அல்லேலூயா. அவன் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் நல்லா தூங்குற ஒரு வாரம் விழிப்பாக கேட்டாங்கனாலே அது ஒரு ரிவைவல் தான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சின்ன சின்ன விஷயங்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷரையும் எழுப்பிட்டு இருக்கார். திடீர்னு ஒருத்தங்க ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான அப்படியே ஒரு லெவல் அடைய முடியுமா அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக தாவீது குறித்து சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த வர வர பலக்கிற அனுபவங்கள், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படிப்படியாக நம்ம முன்னேற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமென். அது நம்ம எப்போயே சின்ன சின்ன படிகளை, சின்ன சின்ன அடிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த சின்ன சின்ன அடிகள் தான் என்ன செய்ய போகுது, பெரிய எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக. எழுப்புதல் 3 லெவல்ஸ் இருக்குது. எழுப்புதலில் 3 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் ரிவைவல். சொல்லுங்கள், தனிப்பட்ட எழுப்புதல். அல்லேலூயா. தனிப்பட்ட எழுப்புதல். இந்த தனிப்பட்ட எழுப்புதல் இல்லாமல் மாஸ் ரிவைவல் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட எழுப்புதல். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்குள்ள இந்த எழுப்புதல் வந்தாலே அது போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். எப்படி நீங்கள் அது போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, தேசங்களை எழுப்பினவர்கள் ஒரு ஆள் தான். அல்லேலூயா. பைபிளில் ஆண்டவர் ஒருத்தர் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார். அதனால ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள், நீங்கள் நான் மட்டும்தான் என் குடும்பத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னீங்கன்னா கவலையே படாதுங்க. இன்னைக்கு உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு எழுப்புதல் ஆவியை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளேருந்து வரப்போகிற அந்த the revival, the spirit of the revival என்ன பண்ண போதுன்னா உங்கள் குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும். ஆமென். ஒரு ஆள் போதும், ஒரே ஒரு ஆள். பர்சனல் ரிவைவல். செகண்ட் திருச்சபைக்குள் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. நிச்சயமாக திருச்சபை என்ன பண்ணணும்? எழுப்புதல் அடையணும். கண்டிப்பாக ஒவ்வொரு திருச்சபையும் தாங்க இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு என்ன பண்ணணும்? கடந்து போகும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அது எஸ் ட்ரூன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறமா தான் இயேசுவை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற புறஜாதிகளுக்குள் வருகிற எழுப்புதல். அல்லேலூயா. ஆமென். இந்த லெவலில் தான் எப்பவுமே ரிவைவல் ஒர்க் ஆகும். அதனால இந்த பர்சனல் ரிவைவலை குறித்து கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுவும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. ஆமென்.
அப்படி இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், பிள்ளைகளை தூக்கிட்டு அதுங்களை சுமந்துட்டு. ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க என்ன பாடுன்னு சொல்லி. இத்தனை பாடுகள் நடுவிலும் இந்த ஊழியம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயம் இந்த ஊழியத்தினுடைய முடிவில் ஒரு பெரிய எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். இயேசுவை பற்றி தான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஜெபம் தான் முதலிடம், சபை தான் முதலிடம். ஏன்னா அப்படி தான் விசுவாசத்தில் என்னுடைய குடும்பத்தார் வளர்த்துருக்குறாங்க. ஆனாலுமே இந்த ரியல் ரிவைவலை நான் பார்க்கறதுக்கு சில காலங்கள் என் வாழ்க்கையில எடுத்துச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறார், அவர் தான் கடவுள் நினச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம போய் அம்மா கிட்ட கேட்டால் அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ போய் ஏசப்பா கிட்ட கேளு. அப்படி ஏசப்பா கிட்ட கேட்டால் ஏசப்பா நமக்கு தருவார். அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை சந்தித்த ஒரு நாள் இருக்கு. அந்த சந்திப்புக்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றப்பட்டதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சுற்றி இருக்கிற கொஞ்சம் பெண்களுக்குள்ள அந்த ரிவைவல் கடந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. நான் மட்டும் அங்கே எழுப்புதல் அடைந்தவள் அல்ல, என்னை போல இன்னொரு சில பெண்கள், ஜெபிக்கிற பெண்களாக அங்கே ஆல்ரெடி இருந்தாங்க. ஆல்ரெடி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு ஜெபக்குழு, நான் போய் துவங்கின ஜெபக்குழுவெல்லாம் இல்லை, ஆல்ரெடி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி என்னை போல ஜெபிக்கிற கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிற சில பெண்கள் அங்கே இருந்தாங்க. அந்த எழுப்புதல் அடைந்த ஒரு சில ஸ்திரீகளாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வேலை ஸ்தலத்தில், அந்த ஹாஸ்டலில் கர்த்தர் ஒரு ரிவைவலை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு ரிவைவலுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் சபைகளுக்கு போய் சில்ட்ரன்ஸ்க்கான மீட்டிங்ஸை வச்சு அப்படி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கடந்து கர்த்தர் எனக்கு ஒரு கனவை கொடுத்து இப்போ இப்படி ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு ரிவைவல் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு தனி நபர் தேவனை சந்தித்தவர்களாய், சரியாய் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்தவர்களாய் இருந்தாங்கன்னா போதும், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிரடைய செய்வார். உங்க வாழ்க்கையில எது மரித்து போயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு அவைகள் உயிரடைய வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எது உங்க வாழ்க்கையில மரித்து போயிருந்தாலும், காய்ந்து போன, வறண்டு போன எலும்புகளை போல பள்ளத்தாக்கில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை விழுந்து கிடந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சுற்றி 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 வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி உயிரடைய செய்து ஒரு சேனையாய் உங்களை நிறுத்தாமல் ஊழியர்கள் நாங்கள் கடந்து போவதில்லை என்பது உறுதி. Hallelujah. I am not leaving this place until an army rising up. இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது இல்லை. நாங்க கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்பிடும். கர்த்தருடைய கையை எதிர்பார்க்கிறது சேனை அல்ல, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறது தான் சேனை. ஹல்லேலூயா. எனக்கு சம்பளம் கொடுக்கலன்ட்டு ஆர்மி மேன் யாரும் ஓடி வரமாட்டாங்க. தன்னலமின்றி சுயநலமின்றி தேசத்துக்காய் வாழுகிற அப்படிப்பட்ட எழுப்புதல் வைராக்கியம் உள்ள ஒரு ஜீலஸான ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எனக்கு தெரியும் இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் ஒரு 5 பேர் அப்படி எழுந்தா கூட அந்த 5 பேரை கொண்டு இந்த மும்பையை அசைத்து பாவங்களை வெளியேற்றி பலிபீடங்களை இடித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என் கர்த்தாதி கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு உங்க உள்ளத்துல ஆசை வருது, நான் அதுல ஒரு ஆளா இருக்கணும்? ஆமென். வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று மாற்றி ஒன்றுன்னு பிரச்சனைகளுக்காக அழுது 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 சாகணுமா? இல்லை இயேசுவுக்காக இந்த ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து தைரியமா? அல்லேலூயா. ஆமென். நீங்கள்லாம் இந்த நிறைய எல்லார் கையிலையும் யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லார் கையிலையும் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கார்ஃபேஸ் லயன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்கார்ஃபேஸ் லயன் யாராவது ஒருத்தர் கை உயர்த்த முடியுமா? ஒரே ஒருத்தர் இருக்கார். ஸ்கார்ஃபேஸ் அப்படின்னு ஒரு லயன் ஆப்பிரிக்கால இருந்தது. ஆப்பிரிக்கா. அது என்ன விசேஷம் அந்த லயனுக்கு அப்படின்னா, யாரும் வளர்க்கல, அது ஜங்கிள், அது அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும். அதுக்கு என்ன விசேஷம்னா, அது முகத்துல ஒரு ஸ்கார் கண்ணு பக்கத்துல இருக்கும். அதுதான் அது ஒரு தழும்பு இருக்கும். இந்த தழும்பை வச்சுதான் மற்ற எல்லா சிங்கத்தை விட இது வேறு வித்தியாசமா பார்ப்பாங்க. இந்த ஸ்கார்ஃபேஸ் லைன் எப்படின்னா பயங்கரமான வாரியர், நிறைய ஆண் சிங்கத்தை கொண்டு இருக்கு. தனக்குன்னு ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த எல்லைக்குள்ள யார் வந்தாலும் யார் ஆதிக்கம் செய்தாலும் அந்த ஸ்கார்ஃபேஸ் லைன் என்ன பண்ணும்?
அது கதையை முடிக்கும். ஆமென். அது அப்படியே அது எப்படின்னா வாழும்போது அப்படியே ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துச்சு. சாகும்போதும் யாரும் அதை கொலை செய்யலை. யாரும் அதை எந்த அனிமல்கிட்டையும் அப்படியே சாகும்போது அதுவே நேச்சுரல் டெத். அப்படியே சாகும்போதே அது விழுந்து செத்தது கூட ஒரு ராஜா செத்த மாதிரி சாகுது. ஆமென். இயேசுக்காக வாழும், இயேசுக்காக சாகவும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆமென்? இன்னைக்கு எத்தனை பேர் படிச்சிங்க? ஒரு ஊழியக்காரரை அவர் ஆக்சிடெண்ட்ல செத்துட்டாருன்றாங்க, அவரை கொலை செஞ்சுட்டாருன்றாங்க, என்ன நடந்துன்னு தெரியல. ஆனால் ஒருவேளை உண்மையாகவே அவர் கொலை செய்யப்பட்டவராக இருப்பாரானால் ஒரு இரத்த சாட்சி இந்த காலத்தில் எழும்பி இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ஆமென். இதை நான் ஒரு துவக்கமாக தான் பார்க்குறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஆமென். எந்த அளவுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஒரு ஒடுக்குதல் தேசத்துல எழும்புதுன்னா அதுதான் சைன். என்ன சைன் தெரியுமா? இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொண்டு வர போகிறார் என்பதுக்கு அதான் சைன். ஆமென். இன்னைக்கு இந்திய தேசத்துல இப்படி ஒரு மனிதரை கொலை செய்தது உண்மையானால் நிச்சயம் இது ஒரு எழுப்புதலுக்கான அடையாளம். அல்லேலூயா. இன்னும் எனக்குள் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஆசை தான் உங்களுக்கு முதல்ல வேணும். ஆமென். இந்த எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் யார் மேல ஊற்றுவார்? அதான் நம்முடைய ஒரு எல்லாருக்குமே அந்த ரிவைவல் ஸ்பிரிட் கிடைக்குமா, எல்லாருக்குமே அந்த அனாயிட்டிங் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டியது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரத்துக்கு நேராக. அல்லேலூயா. இந்த 57ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை 15ஆம் வசனத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்க போகிறோம். நித்திய வாசியும் மகத்துவமும் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உண்மையா எத்தனை பேர் சொல்வீங்க? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. யாருக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார்னா, நொறுங்கின பணிந்த இதயம் உள்ளவர்களிடத்தை தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நொறுக்குதலை குறித்து நீங்க பார்க்கும்போது, இந்த நொறுக்குனவங்க போன நேற்று நான் பேசின மாதிரி அது இல்லை, இது வேற. ஹல்லேலூயா. மனுஷர்களால் நொறுக்கப்படுறது, சூழ்நிலைமைகளால் நொறுக்கப்படுறது, அந்த ஸ்டோரி இங்க கிடையாது. இந்த நொறுங்கினதுக்கு வந்து கான்ட்ரைட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்படுது. கான்ட்ரைட். இந்த கான்ட்ரைட்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ சூழ்நிலைமையினால பிரச்சனையினால யாரோ பேசின வார்த்தையினால நொறுக்கப்படுறது இல்லை. உள்ளான மனுஷன் தன் நிலையை உணர்ந்தவனாய் நொறுக்கப்படுறது. அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்க நிலையை உணர்ந்து, நீங்க செய்ததை உணர்ந்து, தேவ சமூகத்துல நொறுங்கின இருதயத்தோட அப்பா அப்படின்னு அப்பாவுடைய பாதத்தில் அப்படியே விழுந்து, எவ்வளோ நாளாச்சு இல்ல? எவ்வளோ நாளாச்சு அப்பா பாதத்துல போய்
எல்லாவற்றையும் மறந்து, அப்பா இதோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நொறுங்கின இருதயத்தோடு நீங்கள் செய்தவைகளை, பேசினவைகளை, பார்த்தவைகளை குறித்த உணர்வடைந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நொறுக்கி கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஊற்றும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்குள்ள தான் நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். இதுக்கு ஒரு அடையாளமான ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். இந்த உவமையில் நம்ம 10ஆம் வசனத்தில் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது தான், 2 மனுஷர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு மனுஷர் யாரு அப்படின்னா யாரு? பரிசேயன். இன்னொரு மனுஷன் யாருன்னா ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் யாருன்னா டாக்ஸ் கலெக்டர். இந்த டாக்ஸ் கலெக்டர் அந்த நாட்களில் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவங்க அதிக வரிப்பணங்கள், ரோமர்கள் சொல்லுகிற அதிக வரிப்பணங்கள் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம்பிளுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வட்டிக்காரனை யாருக்கு பிடிக்கும்? மாசானா வந்து வட்டி வட்டி வட்டின்னு, ஆமாம் தானே? எஸ், அப்படிதான் ஆயக்காரர்களும். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவாலயத்துக்கு போகிறாங்க. அதில் பரிசேயன் நின்று தேவனை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து நான் இவரை போல இல்லை, நான் அவரை போல இல்லை, அதுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம வாசிக்க போகிற முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் தசமாவத்திலாம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜபம் பண்ணி கொண்டான். அப்படிதான் இருக்கு வசனம். அவர் வந்து தான் செய்ததை எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணிட்டார். இப்போ ஆயக்காரன் என்ன செய்கிறான்னா, தூரத்தில் நின்று அந்த 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 ஒரு போஸ்டர், ஆமேன், ப்ரேயரில் போஸ்டர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன், எழுந்து நின்றுடுங்க. ஜெபிக்கும் போது அப்படியே தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒடுக்குங்கிற ஆவி வந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஸ்பிரிட், நம்ம நினைச்சோம் நம்ம எப்படி டயர்டாக இருக்கும், டேஸ் சாப்பிடலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதெல்லாம் அரைச்சி குடிப்போம், நம்ம டயர்ட் இருக்கும். அது ஒரு சில பேருக்கு பட் எவ்ரிதிங் இஸ் நாட் த ஃபிசிக்கல் டயர்ட்னஸ், இது வந்து ஸ்பிரிட். அல்லேலூயா. அது என்ன பண்ணனும்? உங்களை ஒடுக்கி 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 ஜெபிக்க விடாது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? நீங்க சரீரத்துல நினைச்சீங்க சரீரம் சொன்னேன், சரீரம் சொன்னா உண்மையா பார்த்தா அது இல்ல, இது ஒரு ஸ்பிரிட். இந்த ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் சொல்ற துதியினுடைய சொல்லுங்க. எப்படி இந்த ஒடுக்கின ஆவியை எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்னா, துதியினாலே முன்னாடி வரும். இதெல்லாம் வரும் உடனே போய் அத வந்து இந்த புலம்புறத ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு கணக்கு வர எடுத்துக்கும். அரை மணி நேரம் முடிச்சிட்டேன். Revival is going to come. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறீங்களோ அப்பெல்லாம் உங்க பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடி வரும். வருதா இல்லையா? நான் சொல்றது நிதர்சனமான உண்மை தானே? ஆமென். ஏதாவது நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் வரும். அப்பதான் யாரோ உங்களை குறிச்சு பேசுற வார்த்தை உங்க முன்னாடி வரும். அப்பதான் எல்லாமே உங்க கண்ணுக்கு வரும். நீங்க என்ன செய்றீங்க? துதினாடே அணைந்து நான் தான் பண்ணுவேன். எப்பெல்லாம் என்னால முடியல, ஒடுக்குவோட சேர்ந்து நடக்க கையில
துதித்து மகிழ்ந்திருப்பேன், தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது மகிழ்ந்திருக்கிறவங்க புறஜாதிகள் மகிழ்ந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லாத போது மகிழ்ந்திருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஒன்று இல்லாம கர்த்தர் அது பெருகுதான் ரகசியமே அதான். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் வச்சிட்டு இயேசு கிறிஸ்து 5000 பேரை நான் எப்படி ஐயா போஷிப்பேன்னா 5 அப்பம் 2 மீன் தான். ஜீசஸ் கிறிஸ்து நல்லா தெரியும். தூக்கி பிடிச்சாரா இந்த மனுஷன் பாருங்க. வானத்தாண்டு பார்த்து இயேசு தூக்கி பிடிச்சு ஜெபிக்கல, ஸ்தோத்திரம் பண்ணார். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கீழே வராரு. கூடையில பெருக்கும் உங்க பிரச்சனையை தூக்கி பிடிச்சு சொல்லுங்க. உங்க தோல்விகளை தூக்கி பிடிச்சு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி தேவ சமூகத்துல இந்த மனுஷன் போய் எடுத்து பார்த்து சொல்லுங்க. தூரத்துல நின்று கட்டளை வானத்துக்கு எடுத்து பார்த்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி கிருபையாயிருக்கிறார். 14 ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நொறுங்கின ஆவியோடு தன் நிலையை உணர்ந்து தேவ சமூகத்துல வந்து தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் மேல அது ரொம்ப அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் கர்த்தர் அவன் மேல அவனை என்ன செய்தார்? நீதிமானாக்குகிறார். எழுப்புதலுக்கு நீதிமானுக்கு என்ன சம்பந்தம்? எழுப்புதலுக்கு நீதிமானுக்கு என்ன சம்பந்தம்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் ஓடலாமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம வாசிக்கலாம். 15 வாசிக்கலாம். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா. அடுத்து நம்ம அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நீதிமான் இருந்தா போதும், கர்த்தர் அந்த குடும்பத்தை அழிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நீதிமான். மும்பை பட்டணத்துல ஒரே ஒரு நீதிமான் இருந்தா போதும். ஒரே நீதிமான் கர்த்தர் இந்த பட்டணத்தை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏரியால இருக்கிற வாழ்ற டெரிட்டரியல் ரிவைவல். நான் கடைசி சொன்னேன் பாத்தீங்களா? என்ன சொன்னேன்? டெரிட்டரியல் ரிவைவல். 3வது ரிவைவல் டெரிட்டரியல் ரிவைவல். அந்த டெரிட்டரியல் ரிவைவல் எப்படி கிடைக்கும்னா அந்த டெரிட்டரியல்ல ஒரு நீதிமானா இருக்கும். பரிந்து பேசுறார். ஆண்டவர் சொல்றாருப்பா, நீதிமான்கள் வேணும். ஒரு கடை வந்துட்டார் ஆண்டவர். நீதிமான் ஒருத்தர் இருந்தா கூட நான் இதை அழிக்க மாட்டேன். ஆனா அது அழிக்கப்பட்டது ஏன் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு நீதிமான் கூட இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய குடும்பமும் அழிவுக்குள்ளாக போகாம இருக்கணும்னா ஒரு நீதிமான் எழும்பணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்னு இருக்குல்ல. இது பலனா என்ன? நீதிமான் ஜெபிக்க 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 அடுத்த ஆள் அப்படியே ஸ்ட்ரென்த் ஆகுவாங்க அப்படின்றதா? அந்த வேர்ட் வந்து ஆங்கிலத்தில், நான் எப்பவுமே ஆங்கிலத்தில் வாசிக்கிறதுனால அதோடைய ரியல் மீனிங் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதில் என்னன்னா, த ரைச்சியஸ் மேனுடைய ப்ரேயர் என்னன்னா, இட் ஹாஸ் பவர் டு ப்ரிவேல். அப்படின்னா அது மிகவும் வல்லமை உள்ளது. என்ன வல்லமை அதுக்கிட்ட இருக்குன்னா, அந்த ஜெபத்தில் மேற்கொள்ளுகிற வல்லமை உள்ளது. ப்ரிவேல் அப்படின்னா, ப்ரிவேல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் ஒருத்தர் பேசி ஜெயிக்கிறாருன்னா அவர் தான் ப்ரிவேல். அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். யாக்கோபு போராடுறாரு நைட்டு முழுதும், அப்படிதானே? ராம் முழுவதும் போராடுறாரு. ஆனா யாரு ஜெயிச்சா கடைசியா? யாக்கோபு என்ன சொல்றாரு? இப்படி போராடி என்னை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே. யாக்கோபு இல்லை, இனி நீ இஸ்ரவேல்னு கர்த்தர் பெயர் மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய பிளஸிங் கொடுத்தார். அதுதான் ஜேக்கப் ப்ரிவேல்ட். அங்கதான் ஜேக்கப் என்ன பண்றாருன்னா, பலனுள்ளதா இருக்குன்னா அவர் மேற்கொள்றார். நீதிமான் ஜெபிச்சா அந்த ஜபம் மிகுந்த பலனுள்ளது இல்லை, மிகுந்த பவர் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ சத்தம் போட்டு ஜெபிக்கிறோம், மணி கணக்கா ஜெபிக்கிறோம், ஆனா குடும்பத்துல இன்னும் மாற்றமே இல்லை. கணவர் இன்னும் மாறல, மனைவி இன்னும் மாறல, பிள்ளைகளுக்குள்ள இன்னும் எழுப்புதல் வரல. நம்ம பிள்ளை வேதத்தை எடுத்து ஜெபிக்கிறதே அபூர்வமா இருக்கு. சபைக்கு வர்றதுக்கு அந்த பிள்ளைங்கிட்ட சண்டை போட வேண்டியதா இருக்கு. இவ்வளவு நான் ஜெபிச்சும், இவ்வளவு நான் போராடி, இவ்வளவு நான் கண்ணீர் விட்டும் ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல? இன்னும் ஏன் என் சபைக்குள்ள என் குடும்பத்திற்குள்ள எழுப்புதல் வரலனா? நீதிமானுடைய ஜெபத்திற்கு தான் பவர் இருக்கு. அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுதுல்ல, ஒரு மூப்பர்கள் சேர்ந்து ஜெபிச்சாங்கன்னா எழுப்பு வரான் கர்த்தர். இது சரீர வியாதி மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வியாதிகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை? எழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம். இது ஒரு டிபிஎம் சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழுகு போல் பறந்து உயர்ந்திடுவோம். என் கூட சேர்ந்து இந்த வரிகளை சொல்வீங்களா? எழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம், கழுகு போல் பறந்து உயர்ந்திடுவோம், புது பலனை நாம் பெற்றிடுவோம், புதுப்பித்து ஆவியில் அகமகிழ்வோம், புது பலனை நாம் பெற்றிடுவோம், புதுப்பித்து ஆவியில். ஹல்லேலூயா. ஒரு ரிவைவல். எத்தனை பேருக்கு அந்த எழுப்புதல் வேணும்னா, ஒரு நீதிமான் எழும்பணும். அந்த வறண்ட பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் 1000 தீர்க்கதரிசிகளை கொண்டு போல, 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு போல, ஒரே தீர்க்கதரிசியா கொண்டு போகிறார். அல்லேலூயா. குந்தி குந்தி நடக்கிறாங்க ஒரு சில பேர் இஸ்ரவேலுக்குள்ள. அவர்கள் எல்லாம் தேவனை கண்டு கொண்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அவங்க சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு எலியாவை தான் கொண்டு போனார். ஒரு நீதிமான் எழும்புனா. இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம அடுத்து கூட எலியாவின் ஜெபத்தை குறித்து கூட பார்க்குறோம்ல. எலியா நம்மை போல. நீங்க என்ன பாட சொன்னாலும் எலியா சொல்வார். ஆமே, என்ன சொல்வார்? எனக்கும் மூட்டு வலி இருந்துச்சுன்னு எலியா. ஹல்லேலூயா. ஆமே. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை வராதபடிக்கு கருத்தாய் சொல்லுங்களேன், கையாசி சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபம் இருக்கு, கருத்தான ஜெபம் இல்லை. அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கருத்தா இருக்கணும், குறிப்பா இருக்கணும். சொல்லுங்க, கருத்தா இருக்கணும். ஆமென். ஆண்டவரே அங்க போனோம், ஆண்டவரே இங்க வந்தோம், ஆண்டவரே இங்க உட்கார்ந்தோமா எழுந்தோம், ஆண்டவரே. இப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது. ப்ரே வித் பவர். ஒரு நீதிமான் ஜெபிக்கணும்னா எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கத்தோடு. அந்த ஒரு வார்த்தையை பார்த்தோம், ஊக்கம். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். அடுத்து நீதிமான் எலியா செய்கிற கருத்துள்ள ஜெபம், fervent prayer. ஆமென். அந்த fervent prayer எப்பாப்ராத்தீஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த எப்பாப்ராத்தீத்தை குறித்து பவுல் சொல்றாரு, அப்பா அவன் உங்களுக்காக ஜெபத்துல போராடுறான்ப்பா. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஜெபத்துல போராடுறீங்க? சிஸ்டர், எனக்கு என் புருஷனோட போராடவே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்க ஜெபத்துல போராடுறது அப்படின்றீங்களா? எனக்கு என் பிள்ளைங்களோட போராடவே நேரம். எப்பாப்ரா அந்த சபைக்காக எப்படி போராடுறாரா? ஜெபத்துல போராடுறார். அது எப்படி? ஆங்கிலத்துல ferventன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ferventனா என்ன தெரியுமா? கொதிநிலை, அனல், அக்கினி அப்படின்னு அர்த்தம். எப்படிங்க ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஜெபிக்கும் போதே எல்லாருக்கும் தூக்கம் வருது. கொதிநிலை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணி கொதிக்குதுன்னா போய் கை வைப்பீங்களா?
அது அப்படியே அமைதியா இருந்தா கூட நமக்கு அது சுடு தண்ணியா பச்சை தண்ணியான்னு தெரியாது. ஆமா தானே? ஆனா கொதிக்கிற தண்ணி பார்த்தா பச்சை பிள்ளை கூட கையை வைக்காது. ஏன்? அதுக்கு தெரியும் இது ஹாட்டா இருக்கணும். ஆமா, நம்ம பிரேயர்ஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படி இருக்கணும், அனலுள்ள ஜெபம். எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க அதை? ஒரு நீதிமான் தேவை. அந்த நீதிமான் கருத்தாக, குறிப்பாக, ஃபர்வெண்டாக, அனலாக ஜெபிக்கணும். நீங்க உங்க ஜெபத்தை மாத்துங்க, நீங்க மாறுங்க, நீங்க எழுப்புதல் அடைங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுவீங்களோ அதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழும்ப ட்ரை பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்பீங்க அவ்வளவுதான் அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் சேர்த்து ஜெபிக்க ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. வர்ஷிப் பண்ற பழக்கமே இல்லைன்னா ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்நிய பாஷைகள் பேசி ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க தேவ சமூகத்துல கேளுங்க. அல்லேலூயா. அதுதான் ரிவைவல். எடுத்த உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க திடீர்னு அப்படியே ஒரு பெரிய மாற்றம் அடைந்து, அப்படிலாம் மேஜிக் நடக்காது. கொஞ்சம் 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 உங்களுக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த எழுப்புதல் வேணும். அப்படி நீங்க ஒவ்வொருத்தரா எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இங்க வராம எதையோ ஒன்று செஞ்சுட்டு சினிமாவை பார்த்துட்டு ஊரை சுத்திட்டு இந்த சபைக்கு வராம இருக்கிற யார் வேணும்னாலும் அவர்களை இந்த அக்கினிக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த அக்கினிக்குள்ள எதை போட்டாலும் அது அக்கினியா மாற்றிடும். ஆமென். அந்த அக்கினிக்குள்ள ஒரு பேப்பரை போடுங்க, அதை ஃபயரா மாத்திடும். ஆமா தானே? அல்லேலூயா. அந்த ஏன் அது மாதிரி மாறல அப்படின்னா இன்னும் ஃபயர் பத்தல, இன்னும் அக்கினி பத்தல. ஒரு நீதிமான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவனா, ஒரு ஃபர்வென்ட் பிரேயர் போராடுகிறவனா இருக்கணும். ஆமென். எல்லாமே பண்ணிட்டு வந்து கத்தி கத்தி எழுப்புதலுக்காக ஜெபிச்சா எழுப்புதலே வராது. எழுப்புதல் வரணும்னா ஒரு நீதிமான் எழும்பணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். நம்ம நீதிமானா எழும்பணும். நம்ம தேவ சமூகத்துல போய் இன்னைக்கு ராத்திரி முடிவு பண்ணுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்துல போய் உள்ளத்தை உடைத்து, கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன், என்னை நீதிமானாய் மாற்றும். என்னை ரத்தத்தினால பாவம் செய்யாதவன் நீதிமான் அல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் நீதிமான். அல்லேலூயா. பாவம் செய்யாதவன் இந்த பூமியில ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொன்னா அப்பா உடனே உங்களை என்ன பண்ணுவாரு? கழுவி. ஆனா எப்படி இருக்கணும்னா உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கி இருந்தது. அன்றை என்னை மன்னிச்சிருங்க. சில பிள்ளைங்கள்லாம் சொல்லும் பண்ணிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இந்த சாரி எனக்கு நீ சொல்லவே வேணாம், அப்படிதானே இருக்கும் உங்களுக்கு. ஒருத்தர் சாரி கேட்கறதுலே சரி என்னை மன்னிச்சிருங்க, அதுலேயே தெரியும் அந்த பர்சனுக்கு அந்த சாரிக்கும் அர்த்தமே இல்லை. உண்மையாக ஒருத்தங்க சாரி கேட்குறாங்க, நான் செஞ்சதை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியும்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையா அப்படியே கண்ணில் தண்ணி வரும், உதடுகள் அசையும், வார்த்தை வராது, அப்படியே அழுதுட்டு அப்படியே போயிடுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தேவன் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் சும்மா போய் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஆண்டவர் சங்கீதம் 51 எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவர் சொன்னார், முழங்கால் படியிட்டு அந்த சங்கீதத்தை சத்தமாக வாசி அப்படின்னு எனக்கு ஆண்டவர் ஒரு நட்ஜிங்க கொடுத்தார். அப்படியே பெட்டு பக்கத்தில் முழங்கால் படியிட்டு பைபிளை தூக்கி பிடிச்சிட்டு அந்த சங்கீதத்தை சத்தமாக வாசித்தேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அந்த சங்கீதத்தை தூக்கி பிடிச்சி அந்த முழங்கால் நின்று சத்தமாக வாசிக்க அப்படியே என் இருதயம் உடைந்து அழுகிறேன். அழுது தேவனிடத்துல மறுபடியும் ரீசரண்டர். அப்படி சரண்டர் பண்ண ஆரம்பிச்ச உடனே தேவனிடத்துல ஒரு உன்னத பலன் என்னை வந்து நிரப்புறதை நான் பார்த்தேன். ஆமென். உங்க ப்ரேயர் லைஃப் மாறணுமா? உங்க குடும்பம் மாறணுமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மாறணுமா? தரித்திரங்கள் மாறணுமா? உங்க குடும்பம் ஒரு எழுப்புதல் அடையணுமா? உங்க குடும்பத்தை பார்க்கிறவர்கள் இயேசு இந்த குடும்பத்துக்கு எதையோ ஒன்றை செய்தார் என்று எப்படி நடந்ததுன்னு உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? நீங்க எழும்பணும். நீங்க உங்க இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் அப்பா நானாகவே பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? தேவ சமூகத்தை போய் இப்படி அழுது உங்க இருதயத்தை உடைத்து
நீங்க நொறுங்கி நெடுதூரத்தை போய் வாசிச்சு பாருங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டார்னாலே அவருக்கு பின்னாடி எல்லாமே வரும். ஹல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் ஜெபக்குறிப்போடு இன்றைக்கு வந்தீங்களோ அதெல்லாம் இயேசுக்கு பின்னாடி வரும். அப்ப அவரை வர வைக்க ஒரு வழி என்ன தெரியுமா? துதியின் மத்தியில வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு இல்ல. காட்ஸ் பிரசன்ஸை இன்வைட் பண்றது பிரைஸ், துதி. நீங்க துதிச்சிங்கன்னா அங்க ஆண்டவர் வந்துடுவார். ஆமென். சும்மா அப்படி பக்கத்துல இருக்கவங்களை பார்த்துட்டே மறுமையா அப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் வர மாட்டார். வித் ரியல் ஹார்ட், உண்மை. நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், என்ன தெரியுமா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்தா கூட கர்த்தருடைய பிரசன்னத்துல மீன் இட், மீன் தட் வேர்ட். அதாவது அந்த வார்த்தையை உண்மையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் நானாகவே வந்திருக்கேன்னா அதை உண்மையா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. துதியின் மத்தியில வாசம் பண்றார், அது ஒரு பகுதி. நீங்க துதிச்சிங்கன்னா வந்துருவார். இந்த ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா? நொறுங்கின இருதயம், தாழ்ந்திருக்கிற. இயேசுவை இந்த பூமிக்கு தரணும்னு நினைச்ச உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் மேரியை தான் தேடி போறார். ஏன் தெரியுமா? மரியாள் சொல்றா, மரியாள் கிட்ட எந்த குவாலிட்டியும் இல்லை. மரியாளுடைய பாட்டை நீங்க எடுத்து லூக்காவில் வாசிச்சு பாருங்க. மரியாள் சொல்றா, அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவகிட்ட ஒரே குணாதிசயம் தான், அவ தாழ்மை உள்ளவ. உடனே கேப்ரியல் அவங்க வீட்டுக்கு வரார். பரலோகத்தின் கதவுகள் திறந்து பரலோகத்தின் நன்மைகள் உங்களுக்கு வரணும்னா நொறுங்கின இருதயமும் உடைந்த உள்ளமும் தாழ்ந்த இருதயமும் உங்களுக்கு இருக்கணும். பணிந்த ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆமென். நீங்க துதிச்சு பாக்குறீங்க, கர்த்தருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியல. எங்க போனாலும் கர்த்தருடைய பிரசன்ஸ். நீங்க அப்படி இருக்கீங்களா யாராவது? என்னால காட்ஸ் பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியல, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவே முடியல. முன்னாடி எல்லாம் அப்படி ஒரு பிரசன்ஸ் இருக்கும், இப்போ என்னால் முடியல நீங்க சொல்றீங்கன்னா இட்ஸ் ஹை டைம். இதுதான் உங்களுடைய சரியான நேரம் தேவ சமூகத்தில் போய் உங்க இருதயங்களை உடைக்கிறதுக்கு. அல்லேலூயா. பலிபீடத்தில் போய் உங்களை கிடத்துற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் போய் பலிபீடத்தில் உங்களை கிடத்துங்க. பரலோகத்திலிருந்து நான் சொல்றேன், ஃபயர் வேணும், அக்கினி வேணும். என் வாழ்க்கை அனலுள்ளவளா இருக்கணும்னா எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இங்க வேணும்? அரை கை கூட தூக்காதவர்களுக்கு ஆண்டவர், நீங்கள் இப்படியும் கை தூக்கவில்லை, கர்த்தர் இப்படி பரலோகத்தை திறப்பாரு. அல்லேலூயா. யூ வாண்ட் தட் ஃபயர். எனக்குள்ள அந்த ஃபயர் வேணும் சிஸ்டர் அப்படின்னா அக்கினி வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? சும்மா பக்கத்துல இருந்து தான் தீப்பெட்டியில் எடுத்துட்டு வந்துடலாம். பக்கத்து வீட்டுல இருந்து அக்கினி வரணும்னா நாதாபோ அபியூஸ் செஞ்ச மாதிரி எங்கேயாவது போய் அந்நிய அக்கினியை தூக்கிட்டு வந்துடலாம். ரியல் ஃபயர் ஃப்ரம் காட், யாராலும் தணிக்க முடியாத ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி உங்களுக்கு வேணும்னா அந்த அக்கினியை வர வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பலிபீடமும் பலியும். அல்லேலூயா. சரியான பலிபீடம், சரியான பலி இருந்தா அக்கினி ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம பட்டணத்துல, நம்ம சபைக்குள்ள, நம்ம குடும்பத்துல எழுப்புதல் அக்கினி வரணும்னா ஒரு ஆள் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல அந்த ஆள் படுக்கணும். அல்லேலூயா. அதுதான் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல கொன்னு பலி செலுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்து பலி, அதுதான் ஜீவ பலியாய். அல்லேலூயா. பலினாலே கொலை செய்யறது தானே அர்த்தம். அல்லேலூயா. ஜீவனுக்கும் பலிக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த ரெண்டு எதிர்மறையான வார்த்தையை ஆண்டவர் இணைக்கிறார். நீ வாழுவ, ஆனா எப்படி வாழுவ? செத்த மாதிரியே வாழுவ. அது எப்படி சிஸ்டர்? ஆமா கரெக்ட் சிஸ்டர், நானே செத்த பிணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த இல்லை. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்னா ஷேரிங் ரூம்ல தங்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஷேரிங் ரூம்ல எல்லாம் தங்க மாட்டார். காலி பண்ணாதான் வருவார். இன்னொரு ஆள் இருந்தா உள்ள அல்லேலூயா. ரொம்ப அழகா சமீபத்தில் ஒன்று படித்தேன். எல்லா பிரச்சனைக்கும் டெலிவரன்ஸ் தேவையில்ல, சில பிரச்சனைக்கு டிசிப்ளின் தேவை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எல்லா பிரச்சனையும் பேய் ஓட்டணும். ஒரு 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 கூட்டம் வெற்றினாலே என்னன்னா 4 பேர் விழுந்தாதான் வெற்றி. அப்படி இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு பயங்கர நிறைய, ஐ திங்க் ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கணக்கெல்லாம் தெரியாது எத்தனை பேர் வராங்கலாம். பட் நல்ல க்ரௌடு, பெரிய ஹால். ஸ்டேஜுக்கு இப்போ நான் ஏற போகிறேன். என்னை அழைச்ச பாஸ்டர் பக்கத்தில் வந்தார். வந்து சொன்னார் காதுகிட்ட, ஆரம்பிக்கும் போதே 4 சேரை உடைச்சாதான் உன் பிரசங்கத்தையே கேட்பாங்க. எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணாது. ஃபஸ்ட்டு அனாயிட்டிங், 4 சேரை உடை, அப்போ தான் உன்னை ஊழியக்காரியாவே இவங்க நம்புவாங்கன்ட்டார். ஐயோ, நமக்கு நாக்காளியை பக்கத்தில் கூட நகர்த்து வீசிக்க தெரியாதே, நான் எங்கே 4 சேரை உடைக்கேன்னு யோசிச்சு பக்குன்னு போய் மைக்கை பிடிச்சி ஒரு நல்ல தேவ கிருபையில் இப்படி ஒரு கூடவே வாசிக்கிற ஒரு பிரதர், என் கூட பாடுறதுக்கு ஒரு சிஸ்டர், டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பாடுற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்படியே கூட சேர்ந்து அப்படியே பாட கர்த்தர் அந்த அக்கினியை ஊற்றிட்டார். சேர் உடைஞ்சதெல்லாம் கேட்காதீங்க, இல்லை உடையலை. அல்லேலூயா. விக்ட்ரி எல்லாத்துலேயுமே டெலிவரன்ஸ். ஒரு மீட்டிங் விக்ட்ரினாலே நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படிதான் இல்லை. தட்ஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ மினிஸ்ட்ரி. பட் அதையே ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே டெலிவரன்ஸ் இல்லை. சில விஷயத்துக்கு டிசிப்ளின் வேணும். எவ்வளோ ஜபிக்கிறேன், எவ்வளோ ஊழியக்காரர்கிட்ட ஜபிச்சுக்கிறேன், எவ்வளோ நாள் ஜபிக்கிறேன், ஆனால் என் வீட்டில் ஒரு டெலிவரன்ஸ் இல்லை அப்படின்னா பிரதர் சிஸ்டர், டெலிவரன்ஸ் இல்லை, டிசிப்ளின் வேணும். அந்த வீட்டில் ஒழுக்கம் வேணும், சரியான ஜபம் வேணும், கணவன் மனைவிக்குள்ள நேசம் வேணும், சரியான முறவிகள் வேணும். இது சில டெலிவரன்ஸ் கொண்டு வரும். நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பொண்ணு, ஷீ இஸ் ஹோமோசெக்சுவல். எவ்வளோ ஊழியக்காரங்க வந்து ஜபிச்சுட்டாங்க, நோ டெலிவரன்ஸ். நாங்கள் போகும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்தோடனே போய் என்ன பண்ணல, உட்கார வச்சு பேசி அவளோட வார்த்தைகளை சொல்லி ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிக்குள்ள அவளை சீர்படுத்த வச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப மோசமாக இருந்தா. அந்த மார்னிங் மீட்டிங் ஈவினிங் மீட்டிங் இடையில பேசி முடிச்சதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையே மாறி போச்சு. எவ்ரிதிங் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சேட்டன். தேர் ஆர் சில விஷயங்கள் நம்முடைய சுயத்தினாலையும் பிரச்சனைகள் இருக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். சரியான பலிபீடம் இல்லை வீடுகளில், சரியான ஜபங்கள் இல்லை வீடுகளில். எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் இல்லை, எல்லா பிரச்சனையும் அந்த டெலிவரன்ஸ் தான் இல்லை. சரியான பலிபீடம், சரியான ஒரு நீதிமான் நின்று பலிகளை செலுத்தும் போது, எலியாவின் பலிகள் செலுத்தப்பட்ட போதே இறங்கி வருதே அக்கினி. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பலிபீடங்கள் எங்க? பலிபீடம் செப்பனிடப்படணும். பிசாசு இடிச்சு வச்சிருக்கிறான் ஜெப பலிபீடம். நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரேயர் ஆல்டரே கிடையாது, பிரேயர் பேட்டர்ன் கிடையாது. புறஜாதிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிரேயர் பேட்டர்ன் இருக்கும். குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அவங்க பிரேயருக்குன்னு உள்ள போவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில குடும்பங்களுக்குள்ள போய் பாருங்க, இப்படிதான் உடுத்துவாங்க புறஜாதிகள். என்ன பெரிய ஆளானாலும் அந்த உடுப்பு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பாருங்க, கிறிஸ்தவர்களே தெரியாத மாதிரி தான் உலகத்துல வாழ்வாங்க. ஒரு புறஜாதியானுடைய கடைக்கு போனா அவங்க தெய்வமா வச்சிருக்கிறத வச்சிருப்பாங்க. தன்னை அந்த நான் இந்த தெய்வத்தை தான் கும்பிடுறேன்னு காண்பிப்பான். ஆனா கிறிஸ்தவர்கள் கிட்ட பாருங்க, தான் கிறிஸ்தவன் என்பதையே காண்பிக்க விரும்பாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இங்க வந்தா மட்டும்தான், வெளியில போயிட்டா யாருக்குமே நம்ம கிறிஸ்டியன் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சுட்டா நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களை கொண்டு எப்படி ரிவைவல் வரும்? எப்படி ரிவைவல் வரும்? There is no pattern. குடும்பங்களுக்குள்ள பிரேயர் பேட்டர்ன் கிடையாது, குடும்பங்களுக்குள்ள ஆல்டர் கிடையாது. எப்படி கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார்? எப்படி குடும்பம் ரட்சிக்கப்படும்? ஒரு டிசிப்ளின் வேணும்ல குடும்பத்துல, சபைகளுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வேணும்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் வேணும். எப்படியும் வாழுவதா கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படிதான் நான் வாழுவேன், அதல்லவோ கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் எசபேலுக்கு பின்னாடி போறதுனால நான் போக மாட்டேன். சோறு தண்ணி இல்லைனா கூட நான் நிப்பேன். எலியா ஒத்தாளா நின்னதுனாலதான் அங்க எழுப்புதல் அக்கினி கடந்து வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து போகாத, உலகத்தின் வேஷத்தை தரிக்காத ஒரு சந்ததி, ஒரு மனுஷன் இந்த மும்பையில எழும்பியா, நீதிமான் எழும்புனா அக்கினி நிச்சயம் இறங்கி வரும். உங்களையும் உலகத்தானையும் பக்கத்துல நிறுத்தினா, ரெண்டு பேரும் ஒரே போல இருந்தீங்கன்னா there is something wrong with you.
something wrong with you. கிறிஸ்டியன்ஸ் உலக பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேதத்தின் பேட்டர்னை நிறுத்தது யாரு? யாரு? உங்க வீட்ல எங்க இருக்கு ஜெப ஆல்டர்? வீட்டு குடும்ப ஜெபங்கள் எங்கே? அதிகாலை ஜெபங்கள் எங்கே? எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிற மனுஷனிடத்திலிருந்தெல்லாம் எழுப்புதல் வராது. கர்த்தருக்கு நீதிமான்கள் வேண்டும். ஹல்லேலூயா. என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் என்னை அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. யாரு வந்தாலும் தொட்டு பார்க்கிற மாதிரியா இருக்கணும் கிறிஸ்தவர்கள். தூரத்திலிருந்து பார்த்தாலே பயப்பட வேண்டாமா? கொதிநிலை கிறிஸ்தவர்கள், a fervent Christian, a fervent Christian பார்க்கும் போதே பயமா இருக்கும். வேதத்துல அப்போஸ்தலரை வாசிச்சு பாருங்க. சீஷர்கள் எழும்பி எழுப்புதலுக்குள்ள வந்து அவங்க நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் சீஷர்களை சேர்ந்தது, ஒரு கூட்டம் அவர்களை பார்த்து பயந்தது. எங்க எங்க வேலை செய்யற இடத்துல அவன்லாம் சினிமாவை கூப்பிட்டா வரமாட்டான்னு உங்களை பத்தி சாட்சி சொல்லுவாங்களா? அவன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு உங்களை பத்தி சாட்சி சொல்லுவாங்களா? அவன் ஏதோ ஏசு ஏசுன்னு சொல்றான், ஏசு அப்படி சொல்லியிருக்காரா, அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டான்னு சாட்சி உங்களை குறித்து சொல்றாங்களா? கிறிஸ்தவ வீடுகள்ல சினிமா சத்தம் கேட்காதுன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்றாங்களா? யார் வந்தும் தொட்டு பார்க்கிற அளவுக்கு, யார் வந்தும் உள்ளே வருகிற அளவிற்கு வாசலை விரிவாய் திறந்து கொடுத்து விட்டு கர்த்தாவே ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேள்வி கேட்கிறீங்களா? கொதிநிலை கிறிஸ்தவர்களை பார்க்கும் போது தான் பயம் வரும். You have to be fervent. நீதிமானா இருக்கணும். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, எல்லாரும் புசித்தாங்க, குடித்தாங்க, வெறித்தாங்க. நோவா ஒரு மனுஷனாய், ஒரு நோவா நின்னதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் ஒத்து போகல, உலகத்தோடு ஒத்து போய் உலகம் போடுற அதே வேஷம், உலகம் பேசுற அதே பாஷை, உலகம் பார்க்கிற அதே பார்வை, உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம். இவர்களை கொண்டு எழுப்புதலா? சாத்தியமே இல்லை. அனலாக்கணும், நீதிமானா இருக்கணும், ரெண்டாவது அனலா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சிஸ்டர், ஒருத்தர் வீட்டுக்கு அப்படி இருந்தா போதும். உங்க வீடுகள்ல பின்தொடர்ந்து வருகிற, உங்க குடும்பத்துல பின்தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனையும் ஒரு அக்கினி, ஒரு பலிபீடம் எல்லாத்தையும் சுத்திகரி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? பலிபீடம் வேண்டும், ஜெப பலிபீடம் வேண்டும். வீடுகளுக்குள்ள பிரேயர் பேட்டர்ன். 8 மணி ஆனா எங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். That's prayer pattern. ஹல்லேலூயா. இத்தனை மணிக்கு அந்த அக்கா கிட்ட போய் உட்கார்ந்து கதை அடிக்க முடியாதுன்னு பக்கத்து வீட்டு அக்கா சொல்லணும். ஏன்? அந்த அக்கா ஜெபத்துல இருப்பாங்க. அபிஷேகம் இல்ல, அந்நிய பாஷையில ஆவியானவர் பத்திலாம் அவ்வளவு தெரியாது. ஆனா சின்ன வயதுல 5 மணிக்கு எங்க அம்மா எழுப்பிடுவாங்க, சத்தமா ஜெபிக்க சொல்லுவாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்கார எங்களை குறிச்சு என்ன, நானே என் தங்கச்சி மட்டும் தான் ஜெபிப்போம். மம்மி முன்னாடியே ஜெபிச்சுட்டு எங்களை எழுப்பி விடுவாங்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப ரொம்ப தாழ்வான நிலையில இருப்போம். நாங்க ஒருவேளை நல்ல சாப்பாடு, ஒருவேளை ரேஷன் அரிசி. 5 மணிக்கு ஜெபிக்க வைப்பாங்க அம்மா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, பிரின்சி பிரீத்தினுடைய சத்தம் தான் எங்களுக்கு அலாம் மாதிரி. அந்த சத்தம் கேட்கும் போதே 5 மணி ஆயிடுச்சு காலையிலன்னு சொல்லுவாங்க. பிள்ளை படிக்கிறதுக்கு மட்டும் அந்த பிள்ளையை எப்படி குலுக்கி எழுப்புறீங்க? படிப்பை விட மேன்மையான தேவ சமூகத்திற்காக நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்தோடு போராடலன்னு பவுல் சொல்றார். போராடணும். எந்த அளவுக்கு போராடணும் தெரியுமா? ரத்தம் வர அளவுக்கு போராடணும் பாவத்தோட. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்க? என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. தெரிஞ்ச பாட்டு மாதிரி பாடாம
உண்மையா பாடுங்க. என்ன கொதிநிலைக்கு நான் வரணும் சொல்லுங்க. அப்படி சொல்லி பாடுங்க. என்னில் அசைவாடும் இன்னும் மணலாக்கும் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே என்னை அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா.